நீ கர்த்தரை தேடினா உன் பிரச்சனை எல்லாம் தீரும். நீ கர்த்தரை தேடலனா உன் பிரச்சனை ஒண்ணு கூட என்ன செய்யாது, உலகத்துல தீர போறது கிடையாது. அப்ப நான் பலவீனத்தோட கடந்து வந்தேன் அப்படின்னா வருஷம் முழுக்க பலவீனத்தோட தான் நீ போகணும். நீ கஷ்டத்தோடு நான் கடந்து வந்தேன் அப்படின்னா நீ கஷ்டத்தோடு தான் நீ கடந்து போக வேண்டும். அதான் ஆண்டவர், நீ கர்த்தரை தேடினா உன் பிரச்சனை அங்க தேடி அவர் கொடுப்பார், ஆசீர்வாதமா மாற்றுவார், உன் தடைகளை மாற்றுவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார், உன் துயரத்தை ஆண்டவர் மாற்றுவார், உன் வேதனையை கர்த்தர் அறிவார், வேதனையை கர்த்தர் அறிவார். வேதனை அப்படின்னா என்னுடைய வேதனை மற்றதெல்லாம் மாத்திரை போட்டா போயிடும். நீங்க நல்லா கவனிக்கணும், மற்றதெல்லாம் அந்த உலகத்துல மாத்திரை இருக்கு, வேதனைக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? எந்த டாக்டராவது கண்டுபிடிச்சிருக்கிறானா? எந்த ஒரு விஞ்ஞானியாவது கண்டுபிடிச்சிருக்கிறானா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேதனையை தீர்க்கத்தான் நான் இருக்கேன். வைத்த வலினா ஒரு மாத்திரை, காய்ச்சனா ஒரு மாத்திரை, கைகால் வலினா ஒரு மாத்திரை, மண்டை வலினா ஒரு மாத்திரை, எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை இருக்கும் போது ஆபரேஷன் பண்ண கூட அந்த இடத்துல நம்ம கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு கூட மரபு ஊசி இருக்கு. ஆனா வேதனைக்கு ஒரு மரபு கூட கிடையாது. வேதனை அப்ப இந்த வேதனையை போக்குறதுக்கு தான் அவரை நன்றாக நீங்க நம்ப வேண்டும், நல்லாவே நம்ப வேண்டும். உள்ளத்தின் ஆழத்துல மன விருப்பமாக அவரை நம்ப வேண்டும். அனந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தா, நான் உன்னை நினைத்திருக்கேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நினைத்திருக்கேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், சிறியவங்களையும் பெரியவங்களையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவேன். இந்த வருடத்தில் ஆண்டவர் 3 வார்த்தையோட வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்ப இந்த நாளிலே கர்த்தருடைய என்னுடைய சோத்திரம், பிடிவாதத்துக்கும் ஒரு மருந்து கிடையாது. நீங்க நல்லா புரியணும், ஒரு பிடிவாதத்துக்கும் மருந்து கிடையாது. என்னுடைய பலவீனத்துக்கு எத்தனை மருந்து இருந்தாலும் நான் கர்த்தரை தேடும் போது ஒரு பெரிய மாற்றத்தோடு தேவனுடைய அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு அவருடைய கரங்களை ஏந்தி ஆண்டவரை தாங்கி தப்பு வைத்து நடக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல சவால் விட்டு நடந்து போகும்படியாக, சவாலோடு நடந்து போகும்படியாக, சஞ்சலத்தோடு இல்ல சவாலோடு கடந்து போகிறது உலகத்துக்குள்ளாக. அப்ப அந்த சவாலை சந்திக்கத்தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நம்ம மத்தியில் இருக்கிறத நான் அந்த நாளையில பார்க்கிறேன்.